ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நூடுல்ஸ் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ 2 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருந்தேன், அதையும் சேர்த்து ஒரு 80% அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நூடுல்ஸு ரொம்ப வேகக்கூடாது. இப்போ உள்ளே சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு 80% அளவுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் இப்போ பார்க்குறேன். இப்போ ஓரளவு வெந்திருக்கு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நார்மல் வாட்டர் ஒரு 3 டம்ளர் கிட்ட சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் வடிச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு இப்போ 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளன்னு இருக்கும் நூடுல்ஸ். ஆயில் சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துட்டு அதில் 3 பல் பூண்டு கட் பண்ணியிருந்தேன், அதை சேர்த்துட்டு கூடவே சின்ன சைஸ் இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கோஸ், குடமிளகாய், கேரட் இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காயும் ரொம்ப வேகக்கூடாது, அது ஒரு 50% வேகணும், அவ்வளோதான். அப்போ தான் நூடுல்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா காயிலெல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் 2 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இது மாதிரி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா நூடுல்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்பவும் கலராமல் லைட்டாக கலந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.